உத்தரகாண்டில் டேராடூனில் இருந்து கேதார்நாத் சென்ற ஹெலிகாப்டர் கவுரிகுண்டு வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 7 பயணிகளும் இறந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் விமானி உள்பட 5 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டையே சோகத்தில் தள்ளி இருக்கும் அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை 270 பேர் உயிரிழந்து உள்ளனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்தவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டுமே தப்பி பிழைத்திருக்கும் நிலையில் விமானம் விழுந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த ஏராளமானோர் உயிரிழந்து உள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து விசாரிக்க மத்திய அரசு விசாரணை குழு அமைத்துள்ளது. இந்த விவகாரமே இன்னும் முடிவடையாத நிலையில் உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்தில் சிக்கி இருக்கிறது. டேராடூனில் இருந்து கேதார்நாத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது. கேதார்நாத் யாத்திரையின் 4 புனித தலங்களில் ஒன்றுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த ஹெலிகாப்டர் அதிகாலையில் புறப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர் கவுரிகுண்டு வனப்பகுதி அருகில் சென்றிருந்த போது திடீரென மாயமாகி இருக்கிறது. இதனை அறிந்து தேடிய நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 7 பயணிகளும் இறந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் விமானி, 5 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 பயணிகள் உயிரிழந்திருக்கும் சம்பவம் கேதார்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து அறிந்த சில மணி நேரங்களிலேயே உடனடியாக மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் முழுமையாக தகவல் வெளியாகவில்லை. நாட்டையே சோகத்தில் தள்ளி இருக்கும் அகமதாபாத் விமான விபத்தால் ஏற்பட்ட விபத்து மற்றும் அதனால் உயிரிழந்த சோகத்தில் இருந்து மீள முடியாத நிலையில் கடந்த வாரம் டேராடூனில் இருந்து கேதார்நாத் யாத்திரைக்காக 5 பேரை அழைத்து சென்ற ஹெலிகாப்டர் திடீரென நடு ரோட்டில் தரையிறக்கப்பட்டது. அந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் முடிந்து ஒரே வாரத்தில் மீண்டும் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களை அதிர்ச்சியில் தள்ளி உள்ளது. குறிப்பாக விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் செல்லக்கூடிய பயணிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டரை முறையாக பராமரித்து விபத்துகளை தவிர்க்கும் நடவடிக்கைகளை மத்திய விமான போக்குவரத்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் நாட்டு மக்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.